வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களுக்கு உண்டுமான்னு தெரியலை. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஒரு குழந்தை பிறந்த அம்மாவுக்கு குழந்தை பெற்றவங்களுக்கு இது கொடுப்பாங்க அதிகமாக. அதுதான் பேத்து மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி குடிமிளகுன்னு சொல்லுவாங்க. குடிமிளகுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே எங்கள் ஊரில் பேத்து மசாலான்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு 27 மூலிகைகள், சுக்கு, மிளகு, திப்பிலி, அப்புறம் வந்து நறுக்கு மூலம், சித்திரத்தை, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் பூ, அப்படி நிறைய ஒரு 27 மூலிகைகள் மேலே இதில் கலந்துருக்கும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா ஜலதோஷமோ, அந்த குழந்தை பெற்றவங்க ரொம்ப உடல் அளவில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த உடல் அளவுலேருந்து ஸ்ட்ரென்த்துக்காக இது சாப்பிடுவாங்க. யூட்ரஸில் இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேறும், எந்த வாய்வுமே தங்காது. இதை குடிச்சிக்கிட்டு மதர் ஃபீட் கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கும் கேஸ் ட்ரபிள் வராது, ஜலதோஷம் வராது, காய்ச்சல் வராது, எந்த இதுவுமே வராது. அதற்காக தான் இந்த மருந்தை கொடுப்பாங்க. இவங்களுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு எப்போவுமே கொடுக்கணும். இது இப்போ குழந்தை பிறத்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இது எல்லா வீடுகளையும் பொதுவாகவே மாதத்துக்கு 2-3 வாட்டி இதை கலக்கியாவது குடிப்பாங்க. இல்லை மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி உள்ள ஆம்பளைகளுக்கும் கொடுப்பாங்க. வீடுகளில் 2-3 வாட்டி, ஒரு மாதத்துக்கு 2 வாட்டியாவது 3 வாட்டி நிறைய வீடுகளில் குடிமிளகு குழம்புன்னு வைப்பாங்க. ஆனால் இது வயதுக்கு வந்த பெண்களுக்கும் கொடுக்கணும். கொடுத்தா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு யூட்ரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த யூட்ரஸில் எந்த கட்டிகளோ கழிவுகளோ எந்த இருக்காது. அதனால அது வந்து இந்த மருந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த குடிமிளகு பேத்து மசாலாவை எல்லாருமே வீடுகளையும் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்தா அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் ரொம்ப பலமாக இருக்கும். அதுக்கு பிறகு அதில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியே போய் அந்த யூட்ரஸ் வந்து பலம் கொடுக்கும். உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு நோயும் வராது. அந்த டைமில் ஜலதோஷம், காய்ச்சல் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் வரவே செய்யாது சாப்பிட்டா. குழந்தைக்கும் இவங்க ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கும் எந்த வியாதியும் வராது. இது வந்து நல்லா காய வச்சு நல்லா பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு பண்ணி டெய்லி காலையிலையும் சாயங்காலம் குழந்தை பெற்றவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வெதுவெதுப்பான வெந்நில தான் கொடுக்கணும். இது பெரும்பாலும் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது சாப்பிட்டுட்டு வந்து தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் தருவதாட்டு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். நான் இப்போ இதை வந்து நல்ல வெயிலில் காய வச்சுருக்கேன். காய வச்சு பாருங்கள், நல்ல மூலிகைகள் எல்லாம், எல்லா மூலிகையும் இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் எல்லாம் குப்பை போல் தெரியும் பார்க்குறதுக்கு. இதை அவ்வளோ நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கப்பில் போட்டு அதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. அதுக்காக கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது கொடுத்தீங்களான்னா அப்படி குடிக்கணும் அவங்களுக்கு. இந்த பொடி யூஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.